வணக்கம் மக்களே, நான் கேம் ப்ளே பண்ண போகிறது என்னென்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் சொல்கிற மாதிரி மைன்கிராஃப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோவே இதான் போட்டோன்னு நினைக்கிறேன். அந்த வேர்ல்டு வந்து நான் அழிச்சிட்டேன். சரியா, ஏன்டா இவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 52 days ஆகும். 52 days இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ தான் அந்த யூடியூப் ஸ்டூடியோ போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு 52 days ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வேர்ல்டு தெரியாமல் அழிச்சிட்டேன் கைஸ். அதனால் நம்ம வந்து என் இன்னொரு வேர்ல்டு நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்காத முன்னாடி நான் பண்ண ஒரு திஸ் வேர்ல்டு. ஓகே, இப்போ நம்ம இது மூணுத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ வந்து இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண பேஸ்னே வச்சுக்கோங்க. இதுதான் பேஸு. ஆனால் இதில் கொஞ்சம் சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும். சீக்கிரத்தெலாம் வச்சுருப்பேன். சரியா, பார்த்தீங்களா, இத்தினோன்னு தான் இருக்கும். ஆமாம், ஏன் இல்லைனா வீடியோ போகலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மவுண்டெயினு இந்த மூணுத்துக்கும் இது தேட 52 நாள் ஆச்சு. இப்போ தான் ஸ்டூடியோவில் போய் பார்த்தேன்னு சொன்னால, இதுதான் இது வீடு. பார்க்க கன்றாவியாக தான் இருக்கும். உள்ளே போனால் ஒரு டீசெண்டாக தான் இருக்கும். என்னடா இதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பேஸ் மாதிரி ஆனால் இந்த வேர்ல்டில் நான் ஒருத்த மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது சீக்ரெட் பேஸ். ஓகே, இப்போ வந்து இதை திறக்கணுன்னா இது குமி அவ்வளோதான். ரெண்டாவது வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது எங்கே இருக்குன்ட்டு. இது வந்து இங்கே இருக்குது. எஸ், இப்போ ஆஃப் பண்ணால் இது வந்துடும். இப்போ நான் டெய்லி எப்போ இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்தாலும் இதுதான் பண்ணிகிட்ருப்பேன். இது ஃபஸ்ட்டு மூடணும், அதுக்கப்புறம் இதில் வரணும், இங்கே இது மூடணும், இது கீழே வந்து இங்கே மூடணும். ஒரு டீசெண்ட் சும்மா ஒரு சீக்ரெட் செஸ்ட்டு மாதிரி. ஆனால் இங்கேயும் ஒரு சீக்ரெட் இது இருக்குது. சீக்ரெட் பேஸ்க்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் பேஸ். வாய் வேறு குளருது பார்த்தீங்களா. ட்ராப் டோர் இது ஃபுல்லாக சும்மா பண்ணி வச்ச மக்கள். டெக்கரேஷனில் போட்டு ஃபுல் டைமண்ட், ஃபுல் நெதரைட். இது வந்து எல்லாமே க்ரியேட்டிவில் தான் பண்ணேன். எல்லாமே க்ரியேட்டிவ் தான். சர்வைவலில் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு க்ரியேட்டிவ் தான் பிடிக்குமே. ஆனால் நான் க்ரியேட்டிவில் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நைட் ஆச்சு, போய் தூங்கிடுவோம். இப்போ வந்து இதை அப்படியே பண்ணிக்கலாம். ஆனால் பண்ண கொஞ்சம் கஷ்டம். இது ஒன்று, இங்கே ஒன்று பண்ணுறா, இங்கே ஒன்று, அவ்வளோதான் முடிக்கும். இப்போ வந்து இதை எடுத்து இப்படி பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்லை இந்த வேர்ல்டில். இதில் நான் சீக்ரெட் பேஸ் வேறு தூங்கிட்டு இன்னும் சீக்ரெட் பேஸ் வேறு இருக்குது. சீக்ரெட் பேஸ்க்குள்ளே சீக்ரெட் பேஸ் அந்த மாதிரி தான் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளை பண்ணி போனால் ஃபுல்லாக இதுதான் இருக்கும். இங்கே மட்டும் சஸ்பீஷியஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதோட இப்போ இதோட சீக்ரெட் பேஸ் ஃபுல்லாக ஷர்க்கல் தான். ஷெல்கர் கரெக்ட். இதுதானே இது இல்லை. அப்புறம் பெட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா டைமண்டால் செஞ்சுருப்பேன். அங்கே அது வந்து இங்கே இருக்கும். நவுறா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த மாதிரி. ஆமாம், நான் அது லேம்பு தரையை முடிச்சிட்டேனே. டே கடுப்பேத்தாதீங்கடா. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்களா, இப்போ இதை எடுத்து பெட் எடுத்து இங்கே போட்டுக்கிட்டு காபிள் இங்கே ஒன்று இருக்கும். இப்போ வந்து இதுக்குள்ளே போட்டு இதுக்குள்ளேயும் ஒன்று பண்ணேன் தானே. பண்ணலையா?
பண்ணிருக்கேன். இதில் வந்து டெக்கரேஷன் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கேன்ட்டு. நியூவர்ஸ் அனுப்பாங்க, ஆமாண்டா நீ முட்டாள் தான்டா. இல்லை லிட்ரலி ஒரு 100 நாளே ஆக போகுது, நீ இன்னும் வீடியோ போடாமல் இருந்தா நீ முட்டாள் தான்டா அப்படிதான் நினைப்பீங்க. தெரியும். ஒரு பெட்டை போட்டுட்டு ஆமாம்ல காப்பிள் ஸ்டோன் இங்கேயே வச்சுக்கலாம், அது எடுத்துகிட்டே இருக்கணும். இது வெக்கம் தெரியாமல் மைக் பண்ணிட்டேன். இதை இப்போ வந்து இது பெட்டை போட்டுட்டு பெட்டை இங்கே வச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டு லேம்ப், ஆமாம் லேம்ப் இங்கே இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும். ஓகே, செகண்ட் பேஸும் தேர்ட் பேஸும் இது கூட சீக்ரெட் பேஸுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பார்க்க அப்படியே தெரிஞ்சிச்சு. இப்போதைக்கு நீங்கள் அவ்வளோதான் கைஸ். இந்த பேஸை நான் மூடிக்கிறேன். பேஸு எல்லாம் ரிவ்யூ ஆகிடுச்சு. இனிமேட்டு பண்ண என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இப்போ என் சீடு வேணுமா கைஸ்? இந்த வேர்ல்டோட சீடு வேணா கமெண்ட் செக்ஷன்லாம் தர முடியாது, கடுப்பாங்க. லாஸ்ட்டில் காட்டுற 3 சீடும் இந்த வேர்ல்டுக்கான சீடுன்னு சொல்கிற பாருங்க. இந்த வேர்ல்டுக்கான இந்த மவுண்டன்லாம் கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஜங்கல் விட்டான், அதில் விட்டான், பயமில் விட்டான், ப்ளைனாக வேறு விட்டுட்டான். இப்போ வந்து இது முடிஞ்சிச்சு. இதை வந்து வெளில போய் சேவ் அண்ட் குயிக்கு லோடிங் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் வேணாம். ஓகே டன். இப்போ நெக்ஸ்ட்டு இதான் நான் செகண்ட் வேர்ல்டு பண்ணேன். தேர்டு வேர்ல்டு தான் பண்ணேன். இல்லை 50 days அதே எடுத்துக்கிச்சு. 52 days பா. லோடிங் லெட்ஸ் கோ. ஓகே, இதுதான் வந்து சும்மா வச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இதுதான் என் சீக்ரெட் பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி சொல்லலாம். ஆசைப்பட்டு செஞ்ச கைஸ் ட்ரீ ஹவுஸ். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணேன் கைஸ். இது வந்து செகண்ட் டைம் வச்சு பண்ணேன். ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே தான் இங்கே வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், படுத்தி வச்சுருப்பேன். இது என்னதான் வாட்டர் லிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தேன் கைஸ். இந்த மாதிரி சருன்னு போகும்ல, வாய்ப்பே இல்லை, முடியவே இல்லை. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியவே இல்லையே. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. சொல்ல மறந்துட்டேன், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. எல்லாமே வீடியோக்குள்ளே வந்தாச்சு போட. நான் இன்னும் சீக்ரெட் பேஸ் பண்ணேன், அது இருக்கா இல்லை பேன் பண்ணிட்டேன்னா வேணான்ட்டு. இங்கே தான் எங்கேயோ தோண்டிருப்பேன். அங்கே அது வேணான்னு என்னமோ டிஎன்டி வச்சு இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். இந்த இடம் தான் கரெக்டாக நினைக்கிறேன். இல்லை டிஎன்டி வச்சு இருக்கு இங்கே பாருங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா இது சும்மா பண்ணி வச்சேன். தண்டை தான் சும்மா பண்ணி வச்சேன். இருங்க, என்ன இது? ஏன்டாவன் ஓடுறவன் இப்போ வந்து வேலையை பார்க்காம என்னடா பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வேலையை பார்ப்போம். சீக்ரெட் பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹவுஸ்னே சொல்லிக்கலாம். இதான் என் வந்து ஃபஸ்ட்டு இதான் பண்ணலான்னு நினச்சேன். இது மட்டும் இருந்தால் சிம்பிளாக இருக்கும், நல்லா இருக்காது. அதான் வேறு இல்லை, எதுவும் இல்லையா? இது வேறு பயமாக இருக்கும் கைஸ். இப்போ இது ஏறி இது மேலே ஏறினா அப்படியே ஏறிடும். இதான் வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ். இப்படி ஏறா, இது இல்லையா? போட்டு வரேன். உன்னை ஏறவும் மாட்டேறான், உன்னை இறங்கவும் மாட்டிக்கிறாரு ஒருத்தர். அப்பா இருக்காங்க ஒருத்தர். அம்மா என்ன ஆச்சு? இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடுவோம்.
இல்லை எல்லாத்தையும் வேணாம், இங்கேயும் செஸ்ட் வச்சுருப்பேன். ஒரு டெக்கரேஷனுக்காக தான் எல்லாம் டெக்கரேஷனுக்காக தான். போடு, இங்கே போ, அங்கே போ, நீங்கள் வா போடு. ஓகே, இப்போ தூங்கிடலாம். இந்த வேர்ல்டு நல்லா தான் செஞ்சுருப்பேன் கைஸ். அந்த வேர்ல்டுகளும் இந்த அளவுக்குலாம் சீக்கிரம் பேசலாம் இல்லை, அந்த அளவுக்கு இருக்காது. இல்லாத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லைக் த ஹவுஸ்ன்ட்டு இங்கிலீஷும் தெரியும். ஓகே, இதோட இங்கே முடிச்சுக்கலாம் இந்த ஹவுஸை. நெக்ஸ்ட்டு த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட், லிட்ரலி நான் அதில் ரெக்கார்டே பண்ணிட்டேன். வேர்ல்ட் ரெக்கார்ட் லிட்ரலி ஐ எம் சேயிங் தட் ஐ எம் டூயிங் த வேர்ல்ட் ரெக்கார்டு லிட்ரலி கைஸ். பார்த்தீங்கன்னா வீடு கூட இல்லை கைஸ், நான் ஒன்றே ஒன்று பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா அசந்து, ஐயோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஆகிடுச்சு. டே வெளில வாடா டி, எல்லாம் காமிக்கக்கூடாதுடா. ஐயோ நான் என்ன பண்ணேன், லிட்ரலி என்ன ஆச்சு இப்போ, பயந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் என் பேஸ். நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன், அதான் உங்களுக்கு தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன வேர்ல்ட் ரெக்கார்டு. அது லாஸ்ட்டாக காமிக்கிறேன் வீடியோ எண்டில். இதே வீடியோ எண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட், ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம். ஓகே, சும்மா சரி போய் தூங்கிடுவோம். விட்டா ஊ அடிச்சிட்டு இருக்கு. இதான் வந்து லிவிங் ரூம். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம். ஓகே, லேடரில் போயிடுவோம். இது பண்ண எனக்கு லிட்ரலி ஒரு 1 days ஆச்சு. ஏன்னா நானும் தூங்கணும், அதெல்லாம் சாப்பிடணும்ல. 1 days ஆச்சு இது பண்ணேன். இல்லை 2 days ஆச்சு. 2 days ஆச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செஸ்ட்டு, என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணேன். இது பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஒன்று டபுளாக எல்லாம் ஒன்று. இந்த லெவல் தான் க்ளவுடே போகும். ஆனால் இப்போ தான் இது செகண்ட் ஃப்ளோர். ஆர்மர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் ஆர்மர் கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி. இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பாருங்கள், லெதர் ஐட்டம்ஸ். அதுக்குள்ளே லெதரில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் பண்ணிப்பேன். செயின் ஐட்டம்ஸ், இது வந்து செயின் நார்மல் செயின் அந்த மாதிரி தான் இருக்கும். அயன் ஐட்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கோல்டு ஐட்டம்ஸ், டைமண்ட் ஐட்டம்ஸ், லாஸ்ட்டு நெதரைட் ஐட்டம்ஸ். நான் நெதரைட்டுன்னு போட்டோன்னே இல்லை வந்துச்சு. அதனால இது நெதரைட்டா அது நெதரைட்டான்னு தெரில. ஃபுல்லாத்தையும் என்னென்ன இருந்துச்சோ அது ஃபுல்லாத்தையும் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்தாச்சா? நெக்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை வரல. 3rd ஃப்ளோர் என்சாட்டிங். என்னென்ன என்சார்ட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இங்கே என்சார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான தேவையான இது போர்ஷன்ஸ் புக்கு. அவ்வளோதான். ஐயோ பரவாயில்ல விடுங்க. மைண்ட் கிராஃப்ட்னா கிராவிட்டியாக இருக்குது. இதான் வந்து என் லிட்டில் ஃபார்ம். இல்லை தான் எனக்கு வந்துச்சு கைஸ். எங்கெங்கன்னா வளரலையா அங்கெல்லாம் ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு தண்ணி. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோர் ஃபார்மிங். ஓகே, இது வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோர் ஃபார்ம். நீங்களே அந்த சவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபார்ம் அடிச்சிட்ருக்கு லிட்ரலி. வாங்க, பிக்ஸ் அதிகமாக இருக்கும். கோழி கூட கோழி கம்மியாகிடுச்சு. இந்த சும்மா டெய்லி சாப்பாடு போடுவேன்னா தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போடுவேன். 6th ஃப்ளோர் நெதர் போர்ட்டல். பார்த்தீங்களா எல்லா பெருசு. இதை பண்ண ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதெல்லாம் 7th ஃப்ளோர் ஸ்கை டைவ். இதான் லாஸ்ட்டு ஃப்ளோர். ஸ்கை டைவும் போட்டிருக்கேன். எனக்கு புரியலான்னு கேட்டிங்கன்னா இப்போ புரியும் பாருங்கள். எலக்ட்ரா, இதான் நான் ஸ்கை டைவ்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதை ஆர்டர் பண்ணிட்டு இந்த நீங்கள் உள்ளே போ. இதை பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. என்னன்னு தெரில, பறக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா?
இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதில் நான் அப்புறமேட்டு காமிக்கிறேன். அதை நான் லாஸ்ட்டாக தான் அந்த மைனி இது காமிப்பேன்னு சொன்னேன்ல, லாஸ்ட்டாக தான் காமிப்பேன். இது ஒரு 11 மினிட்ஸாக இருக்கும், 15 மினிட்ஸ் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்டர் இருக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை வச்சு கூட இது பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நைஸ் தான். ஒரு 23 இல்லை 24 MB அந்த மாதிரி தான் இருக்குது. நானே அதில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது இப்போ எந்த பக்கம் போகலாம்? இந்த பக்கம் போகலாமா? ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் சில டைம் ஒர்க் ஆகும், கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். நான் இதை என்ன நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. சீக்கிரமாக போடா. இது வந்து கட்டு ஈஸி தான் கைஸ். ஒரு டவர் ஆட்டம் அப்படியே ஒரு காபிள் ஸ்டோன் எடுத்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இதான் வந்து ஹையஸ்ட்டு. இதுக்கு மேலே நீங்கள் பிளாக் வைக்க முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் அது மேலே ஒரு ஸ்கொயர் ஆட்டம் ஸ்கொயர் தான். ஒரு ஸ்கொயர் ஆட்டம் ஒரு இதை போட்டுட்டு அதுக்கு ஸ்கொயர் ஆட்டம் அந்த காபிள் ஸ்டோன் மாதிரி போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு லாவா எல்லா சைட்லையும் சுற்றி போட்டுக்கிட்டு அது ஃபுல்லாக கீழே போகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த டவர் ரெடி உங்களுக்கு. போடா. சரி ஓகே, இது வர மாட்டேங்குது கொஞ்சம். ஐயோ பாருங்க என்ன ஊராடே என்ன டே. நீ போ. ப்ரோ இப்போ கரெக்டாக இருக்கு. நான் ஓகே பர்ஃபெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டேயில் செஸ்ட் வச்சுருக்கீங்களா, எது வரைக்கிட்ட ஃபில் பண்ணிங்கன்னு கேட்டேன்னா இல்லோ தான். இல்லோ இது ஃபுல்லு, இது அவ்வளோதான் இருக்கும். ராக்கெட் மேலே போய் வைக்கணும். இப்போதைக்கு நம்ம என்ன எடுக்க வந்தேன்? காபிள் ஸ்டோன், இன்ஃபெஸ்டலர் காபிள் ஸ்டோனா என்னன்னு வாயில் வரல. இதான் கைஸ். இல்லைங்க இருங்க இன்னும் வீடியோ முடியல சரியா? இது மட்டும் தான் வீடியோ ஆடுறமே நிற்குது சரியா? ஜஸ்ட் சி வாட்ச். ஓகே, ஜஸ்ட் வாட்ச், சி அண்ட் வாட்ச் அப்படிதான் சொல்லுவாங்க. டே இருக்கடா இல்லை வளன்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்னா இல்லைங்க. அது காட்டுறதுக்கு முன்னாடி அது இப்போதைக்கு காட்ட வேணாம். நான் இன்னொன்று காமிச்சிட்டு வரேன். நான் இதை போய் ராக்கெட் மட்டும் மேலே வச்சுட்டு ஸ்கை டைவ் பண்ணிடலாம். இப்போ ஃபார்மிங்க்கு கட்டாதீங்கடா. இதெல்லாம் நதரேஸ் வாட் கூட இருக்குது. இதுதான் போர்ட்டல்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட். சரிடா. எடுத்துங்க போட்டுக்கோ. இப்போ நம்ம வந்து ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் போக போகிறோம். இதோ ஏன்னா ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 yard 50 yard அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இதே மேலே போட்டுக்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லிட்ரலி எல்லா யார்டு வரைக்கும் போகும். எனக்கே மறந்துச்சு. பண்ணி ஒரு 20 days ஆகும். ஏன்னா இன்னும் ஒன்று பண்ணியிருப்பேன்னு சொன்னல, அதுக்கு தான் இதை 200 yard இதை எடுத்து விட்றா படிச்சா. எங்கேருந்து வந்திருக்கு? எங்கேயோ படிச்சு போல. எங்கே போச்சு? இருங்க காணும். இருங்க. இப்போ இது எனக்கு 200 yardலேருந்து பண்ணணும்னு ஆசை.
அது எங்கேயோ போயிருக்கு. அதான் டார்கெட். ஷூட். போயிருக்காது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. 30 யார்டில் வந்து அடிச்சிருக்கு. இது இங்கேருந்து 200 யார்ட்லேருந்து 30 யார்ட் அடித்தாலே அது வின்னிங் பாயிண்ட் மாதிரி. அது எங்கேயோ போயிடுச்சு சத்தியமாக சொல்கிறேன். அது போகிற இடத்த பார்த்தாலே எனக்கு தெரியுது. லைக் திஸ். இல்லை, அது சொருகிருச்சு. இது பண்ண லிட்ரலி இம்பாசிபிள். நான் அப்புறமேட்டு பண்ணி காட்டுறேன். ஷார்ட்ஸ் வரும். நான் ஒரு கேம் பார்த்து வச்சிருக்கேன் ஷார்ட்ஸுக்கு. ஷார்ட்ஸ் கேட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் வரும். கதவுங்க எங்கே இருக்கு? ஸோ we are going to the world record. பண்ணான்னு சொன்னல, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணான்னு சொன்னல. இது வந்து சலிச்சிக்க கூடாது, ஏன்னா அவ்வளோ தூரம் போகும். சலிச்சிக்க கூடாது, சரியா? நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன். இது பண்ண லிட்ரலி ஒரு 20 மினிட்ஸ் என்ன, ஒரு 30 டேஸாக ஆச்சு இது பண்ணேன். எனக்கு வேர்ல்டு க்ரியேட் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பேர்டுன்னு படிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங். ஓகே, ரைடு போடலே. இது வந்து தன் பாண்டிச்சேரியில் 21. ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்க 7 கடல் தாண்டி 7 மடை தாண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி சொல்கிறேன் பாருங்க. இருங்க, இது நைட் ஆகுது. டேய்ரா நீயா நானாம் பார்த்துருவோம்டா. இப்போ வந்து தூங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மலை கிட்ட. ஏன்னா நைட் ஆகும், இது வேற இதாகும். ஆனால் சொல்கிறேன், சரியா? இது வந்து என்ன பண்ணலாம்? நான் என்ன இப்போ தான் ரெக்கார்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் அது எதுவும் பண்ணக்கூடாது. சரி, நான் ஃபஸ்ட்லேருந்து வர போகிறேன். சீக்கிரம் வந்துடுறேன். மைன் கால் நீங்க இது பார்த்து செழிச்சுவீங்க. டே யார் சொன்னீங்க? எங்க இருந்து வந்திருக்கான்னு கேட்டீங்க. இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இது இன்னும் ஸ்பீடாக தான் போகும். ஆனால் பண்ண ஒரு சொல்ல மாட்டேன் போகவே ஒரு எல்லாரும் சொல்லவே மாட்டேன். நீங்களே பாருங்கள். வேணா நான் பின்னாடி ஒரு சங்கீத ஸ்வரங்கள் போடுறேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏதோ கணக்கா, அதுக்கு மேலே எனக்கு பாட்டு தெரியாது. சங்கீத ஸ்வரங்கள். சரி, என் பழைய ஒரு 5 வியூஸ் தந்திருக்கீங்க, அதே எனக்கு தேங்க்யூ. எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. எனக்கே தெரிலங்க எப்படிங்க 14 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்லேஜ். ஓகே, கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வில்லேஜ் இதுவே கொலன்னு வந்துட்டு இருக்கு சவுண்டு. ஃபஸ்ட்டு வில்லேஜ். வில்லேஜ் வீட்டையே இது பண்ணிட்டேன். ஹாய் வில்லேஜ். பாய் வில்லேஜ். நான் இதை பண்ண எவ்வளோ நேரம் வச்சுருவேன்.
மேலே இருக்கும்ல, ஒன்று தெரியாமல் முடிஞ்சுன்னா பாதி தான் அப்படியே வந்துடும். எனக்கு அதான் பயமாக இருக்கும். இது எங்கே வச்சு எங்கே ஓடியும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் நான் இதே மாதிரி பில்ட் பண்ணியிருக்கேங்க. ஓகேயா, இதே ட்ரைக்கை பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ளே தான் போகும். ஒரு டைம் அந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு டாக்கை போட்டேன் பாருங்க. ஃபுல் கீழே ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு அது பேர் என்ன, டெசர்ட் டெம்பிள். டெசர்ட் டெம்பிள் கைஸ், யாரெல்லாம் கேமனோட ஃபேன், கேமனோட ஃபேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கேமன் பார்த்து நல்லா அவளை வந்து கேன் மேனு யாரும் கூப்பிடாதீங்க, சரியா? கேம் மேன், ஓகே, கேம் மேன். இப்போ கேமன் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நான் இங்கிலீஷ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இஃப் யூ ஃபேன் ஆஃப் கேமன், டோன்ட் கால் ஹிம் கேன்மேன், கால் ஹிம் கேம்மேன், ஓகே? கேமன் பார்த்தாருனா ஆக்சுவலி நான் சொல்கிறேன், ட்ரூத் சொல்கிறேன். இப்போ ட்ரூத் சொல்ல போகிறேன், ஓகே? இது வந்து இது வந்து செகண்ட் வில்லேஜா, பக்கத்துலேயே ஒரு தள்ளி. ஆக்சுவலி இதோட முடிச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா நீங்களே அவரு என்ன ஒரு ஆடு சாப்பிட்டுருக்கு. இதோட நான் சொல்கிறேன், இது வந்து தேர்ட் வில்லேஜ், ஓகே? தேர்ட் வில்லேஜ். இதுக்கு மேலே வில்லேஜ் வருமானம் தெரில, எனக்கு ஞாபகம்லாம் வந்துருக்கு. இதுக்கே எவ்வளோ நேரம் இருக்கும் சொல்லுங்களேன். இது வீடுக்குள்ளெல்லாம் போய் எங்கெல்லாம் போக எவ்வளோ நேரம் ஆகும். நான் சலிக்காமல் செய்யணும். இது எங்கடா போகுதுன்னு நினச்சிங்கன்னா பாருங்க தெரியும். முக்கியம் எங்காச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் இது ஃபெயிலியர் ஆகும் சொல்லிட்டேன். பார்த்தீங்களா, டே எங்கடா போகிறா டே நீ நினைப்பீங்க நீ ஒரு ஆர்டிஸ்ட்லே. பார்த்தீங்களா, மலையை ஓட்ட போட்டுட்டு நான் இதை போட்டுட்டேன். ஆக்சுவலி நான் இதோடு முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். அதனால் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ இஃப் யூ வாட்ச் அ வேர்ல்ட் ரெக்கார்டு மேன் ஆர் உமன், ப்ளீஸ் கிவ் மீ த வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ளீஸ், ஓகே? யாராவது சஜஸ்ட் பண்ணுங்கள் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு எனக்கு கமெண்ட்ஸில். கிவ் ஹிம் வேர்ல்ட் ரெக்கார்ட், கிவ் ஹிம் வேர்ல்ட் ரெக்கார்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் ஹிம் வேர்ல்ட் ரெக்கார்ட், ஓகே? கிவ் ஹிம் வேர்ல்ட் ரெக்கார்ட். அது இங்கே கொஞ்சம் ஸ்லோ ஆகும், என்னன்னு தெரில. டே சத்துராதரா மைக்கில் அப்பா பார்த்தீங்க. இப்போ போகும்போது சார் இது பார்க்க ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். இங்கே ஒன்று அங்கே ஒன்று, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. டே எல்லாம் நேரம்னா ஆகும். அடே ப்ரோ லிட்ரலி ஒரு அரை மணி நேரம் ஆகும் ப்ரோ. நோ இது அரை மணி நேரம் ஆகக்கூடாது. அரை மணி நேரம் வீடியோ யாராவது பார்ப்பீங்களா? பார்த்து போடுறேன், கட் பண்ணி போடுறேன். இட்ஸ் ஓகே, நீங்கள் பார்ப்பேன்னு தெரியும். ப்ளீஸ் எனக்காக பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன பையன், ஏன்னா ஒரு பையன் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட், இது தகுதி இருக்குமா சொல்லுங்கள்? தகுதி இருக்காது தானே. ஆனால் மீறி ஒரு பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுதான் வேர்ல்ட் ரெக்கார்ட். மோஸ்ட்டாக யார் வேணால் பண்ணலாம் தானே கைஸ். நான் எங்கே போய் நிறுத்திருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த பயமில் போய் நிறுத்திருப்பேன். அது எங்கே போய் நிறுத்துறோன்னு கரெக்டாக தெரில, ஆனால் அங்கே போய் நிறுத்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனோம். யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து கேம்மன் 18 அப்புறமேட்டு
இட்ஸ் டேட்டான்னு நினைக்கிறேன். இட்ஸ் டேட்டா அப்படிதான் நினைக்கிறேன். நான் அவனும் பார்ப்பேன். எனக்கு 3 மைண்ட் கிராஃப்ட் பார்ப்பேன். 2 பேரும் ப்ரோ தாங்க. 3 பேரும் ப்ரோ தாங்க. இட்ஸ் டேட்டா, கேமன் 18 அண்டு ஐஷோ தான் நினைக்கிறேன். அவங்க கூட என்டர்டியாக வருவான்ல. நாங்கள் பிக்கஸ்ட் ஃபேன். I'm biggest fan of Cameron 18, Aisha, and I am its data. I don't pronounce the name. It's okay. If you watch the Cameron 18 in this video, or its data watches video, or Aisha watches video, please comment me. Please comment me. That's all. Okay. ஓகே ஒரு நிமிஷம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்கு போய்க்கலாமா சார்? இல்லை கைஸ், நான் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரம் கிங் ஆஃப் கேமிங். பாய். ஒன்று மட்டும் சொல்ல மாட்டேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.